பேசலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. எனக்கு இதுவரை ஜோதிட நிலைக்கு அனைத்து குருமார்களையும் வழங்கி, எனது ஈண்டெடுத்த தாய் தந்தையும் வழங்கி, எல்லாம் அல்ல பரம்பொருளையும் வழங்கி மகிழ்கிறேன். இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா, யாருடைய வீட்டில் பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க சார். அதாவது இந்த கண்டென்ட் என்னன்னா, இந்த டாபிக் என்னன்னா, யாருடைய வீட்டில் சார் பெண்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல கோச்சிட்டு போயிடுறாங்க, எங்கள் அம்மா காலத்துலேருந்து, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு வந்தால் யாருமே பெண்கள் நிம்மதியாக இல்லை பெண்கள் டைவர்ஸ் வாங்கிறாங்க, இல்லை பெண்கள் இறந்துடுறாங்க, இல்லை எங்கள் அம்மா விதவை ஆயிடுறாங்க, இல்லை எங்கள் அக்கா அந்த மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து கணவர் இறந்துட்டாங்க, இப்படிலாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆயில்யம். நல்லா நோட் பண்ணிங்க, எல்லார் ஜாதகத்திலையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யாருடைய ஜாதகத்திலேயாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினா இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். இல்லை இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலே, ஆயில்யம், கேட்டை, ரேவதி பிறந்திருந்தா இது ஒரு வம்சாவளி பிரச்சனையோடய நீங்கள் பிறக்குறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு கருமா பலனா யாருக்கு இறக்கி வைக்கணும்னு பார்க்கணும்னா இந்த நட்சத்திரக்காரங்களும் இறக்கி வைக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா நீ இப்போ இப்படி இரு, கேட்டை நட்சத்திரக்காரங்களா இப்படி இரு, அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களா இப்படி இரு. யார் ஒருத்தர் பாருங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தாங்களே பாருங்க, அவங்க கல்யாணம் பண்ண ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாணத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்க வைக்காது. இல்லை கல்யாணம் பண்ணால் குழந்தைய டிசீஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது ஆயில்ய நட்சத்திரம். அது மாதிரி ஆண் வாரிசு இருக்காது. சில பேருக்கு ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நட்சத்திரம்னு யாராவது ஒருத்தன் பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆயில்ய நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கரெக்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு கிரகம் இருக்கு, இல்ல லக்கணமே இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு கடக லக்கணம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னாவே அதுவும் ஒரு தொந்தரவு தான். அப்ப அவருடைய உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் ஏதோ ஒரு ஒண்ணுக்காக போராடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எந்த கிரகம் என்ன தசா புத்தி எப்படி நடக்குதோ இந்த 3 நட்சத்திர காலில் இருந்தா இதுக்கு பேர் என்னன்னா, ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்து ஒரு வீட்டுல தசை நடத்துது, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது விதவை பெண் சாபம்னு சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்றாங்க, விதவை பெண் சாபம். அந்த வீட்டுல பெண்கள் நிம்மதியா இல்லை. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தோ இல்லை ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தோ விதவை பெண் சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா போக வேண்டிய ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரமா நீங்க 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இல்லை, இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்களா இந்த கோயிலுக்கு நீங்க போகணும். அது என்ன கோயில் அப்படின்னா, நீங்க போக வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். நீங்க போக வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு முறை நீங்க எப்ப போனாலும் சரி, உங்க ஆயில்ய நட்சத்திரம் வர அன்னைக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பௌர்ணமியில போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சனிக்கிழமையில போகலாம். சனினா கர்மா, அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது, அதனால ஒரு சனிக்கிழமையில போகலாம். அது மாதிரி ஒரு பௌர்ணமியில போகலாம், அப்படி இல்லைன்னா ஆயில்ய நட்சத்திரம் வர அன்னைக்கு அங்க போகலாம். இல்ல அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம், சார் எனக்கு ஆயில்ய நட்சத்திரம் சார், ஆயில்ய நட்சத்திரம் ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, இல்ல ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஒருத்தர் கடகத்துல இருந்து ஆயில்ய 4ஆம் பாதத்துல புதன் தசை நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அவருக்கு என்ன நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம். அவருக்கு மேஷம், பரணியா இருக்கலாம், அஸ்வினி, எந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கூட இந்த கோயிலுக்கு போகலாம். போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு. இந்த பிரச்சனைகளை சரி செய்யும். ஒரே நாள்ல சரி செய்யாது, ஒரு 3 முறை நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். இது ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கோவில் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அடுத்தது கேட்டை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இதுவும் புதனுடைய அம்சம் தான். இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் மூர்க்கமா இருப்பாங்க, முன்கோவப்படுவாங்க, மற்றவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலதான் பட்ட பின்பே பட்டறிவுன்னு சொல்றாங்கல்ல, பட்ட பின்பே புத்தி வரும் அப்படின்னு. அது மாதிரி 40 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை சேஞ்சஸ் கிடைக்கும். ஒன் பை ஒன்னா மாற்றங்கள் கிடைக்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் பாருங்க, அக்கா தங்கச்சிங்களோட வாழ்க்கைலாம் நிம்மதியா இருக்காது. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை, அக்கா தங்கச்சி வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும். சகோதர சகோதரியோட வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. கல்யாணம் ஆகி நிம்மதியா இருக்காது. சில பேர் இதுக்கு என்ன சாபம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கர்ப்பிணி பெண் சாபம். இதுக்கு என்ன சொல்றாங்க, கர்ப்பிணி பெண் சாபம். அப்படி வயிற்றுல கன்சீவா இருக்கிறப்ப சில பிரச்சனைகள்லாம் அந்த காலத்துல முன்னோர்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க,
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சுமந்து வந்துட்டு இருக்காரு. இந்த கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம், இல்ல கேட்டை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தசாபதி கேட்டை நட்சத்திரம் இருந்து ஒரு தசை நடத்தினாலும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால நீங்க போக வேண்டிய கோயில் மதுரா, அதாவது மதுராந்தகம் அருகில் ஏரி காத்த ராமர். மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகம் போற வழியில ஏரி காத்த ராமர் அந்த ஊரு, அந்த சுவாமி பேரு. அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம். அப்படியே உங்களுடைய கர்மாவை டிஆக்டிவேட் பண்ணி எடுத்து வச்சிருது. கேட்டை நட்சத்திரக்காரவங்க, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா போக வேண்டிய கோயில் இந்த கோவில். விருச்சிக ராசிக்காரதுல மெயினா அனுஷம், கேட்டை, மூலம் 3 நட்சத்திரம் உண்டு. அது மாதிரி கடகராசிக்காரவங்களும் ஆயில்யம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரவங்களை பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போகணும். காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள். அது மாதிரி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். ஏரி காத்த ராமர், மதுராந்தகம் அருகில், அதாவது மெட்ராஸ்ல இருந்து மதுரை வாயில் போற வழியில செங்கல்பட்டு மாவட்டத்துல மதுராந்தகம் அருகில் இந்த கோயில் இருக்கு. போய் சாமி தரிசனம், ஒரு முறையா சாமி தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிடுவாங்க. இவங்களும் அதே மாதிரிதான், ஜென்ம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு அங்க போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சனிக்கிழமையில போயிட்டு வரலாம். போய் சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்மா ரிலீஃப் ஆகும், முன்ஜென்ம கர்மா வெளிப்பாடு ஆகும். சார் ஒரு முறை போனா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா மறுமுறையும் குழந்தை ஒரு 3 முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இன்னும் சூப்பரா ஆயிடுவீங்க.